ரெடி ரெடி ரெடி. இதுக்கப்புறம் என்ன வருமா? கிச்சன் ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு பாத்துட்டு வா. ஓடி, உனக்கு வேற வேலை இல்ல, அம்மாக்கு வேற வேலை இல்ல. அது எப்ப பார்த்தாலும் பாத்திரத்தை கழுவி ஒரு பாத்திரத்து மேல இன்னொரு பாத்திரத்தை வச்சிருது. அது டம்மு டம்முன்னு கீழே விழுந்துட்டே இருக்குது. எத்தனை தடவை தான் நானே எடுத்து வைக்கிறது? இப்ப நீ போய் எடுத்து வச்சப்போ. இல்ல இல்ல, நம்ம ஆடலாம் வா. போன் வருது. யாரா இருக்கும்? இதுக்கு தாண்டி உன்னை ஆட கூப்பிடுறதே இல்ல. பேசி வந்துரு இரு. நம்மளே ஆடுவோம். தொட்டதெல்லாம் தூள் பறக்குது. மம்பட்டியா மம்பட்டியா. ஐயோ, குழம்புலாம் கொட்டி இருக்கு. என்னையும் மாட்டிக்கிறேன். நொண்ணமா பூனை வந்து கிச்சன்ல குழம்புல கீழே கொட்டி வச்சிருக்கு. அது கூட தெரியாம ஆட்ட போட்டுட்டு இருக்க நீ. இருமா மாடு, ஒரு காலுக்கு லாக் இல்ல. ஒரு பிரச்சனை இல்ல. இதுவே பண்ணலவா? டான்ஸ்ல பாடுவே. மன பாக்கவே. இந்த நேரம் பூனை கொட்டிட்டு இருக்க. இப்படி ரீல்ஸ் பார்க்க யாரும் இல்ல. இப்ப பாரு ரீல்ஸ் ரெண்டு பேரும் வந்து பா. ஒரு வாலி லாக்ல தட்ட பத்தி வச்சிருக்க. எங்கடி ஏறவ மாட்டே. இன்னைக்கு அவள சொல்லு, எங்கடி இந்த தரதல? ஈக்கள் குடிக்கறே இல்லையா? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, காலேஜ்ல யூனிட் டெஸ்ட்மா, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டி, போனை நோண்டிட்டு இருக்க? நீ படிக்கறேன்னு நம்பணுமா? அம்மா, நம்மள பாருமா. இந்தா. ஏண்டி, வீட்டுக்குள்ள பூனை வந்து குழம்புல கொட்டி வச்சிருக்கு. அது கூட தெரியாம நீ படிக்கறேன்ற? அத நம்பணுமா? என்னம்மா சொல்ற? வீட்டுக்குள்ள கிச்சன்ல பூனை வந்துருச்சா? சாரிமா, நான் எக்ஸாம்க்காக டீப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களை கவனிக்கல. ஏதோ என்னைக்கு இல்லாம நீ படிக்கறேன்னு சொல்றதால விடுறேன். என்ன கை கால் உடைச்சிருப்பேன். சவுண்டே சவுண்டே. என்ன வலிக்குதாடி? ஏய், மொழியத போடு. அதான் அம்மா அடிக்க வராங்க தெரியுதுல. ஒண்ணு ஓடணும், அப்படி இல்லையா இனிமேல் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். ஏய், வாய் மூடு. இல்ல உன்கிட்டலாம் போய் சொல்றேன் பாரு. உனக்கு அந்த அளவுக்குலாம் வளர்ச்சியும் பத்தாது, அறிவும் பத்தாது. அம்மாவை ஏமாத்துறதுல செம்ம ஈஸிடி. நான் போன்ல பாட்டோட லிரிக்ஸை காமிச்சு இதான் படிப்புன்னு சொன்னேன். அது நம்பிருச்சு. சரியான போச்சா? அடி போவி, அம்மாவை ஏமாத்துறியே, இதெல்லாம் தப்பு இல்ல? கொஞ்சமா அறிவு இருக்காடி? அம்மாவை போய் ஏமாத்துற, அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. ஒண்ணு மாதிரில எனக்கு ஏமாத்தி பொழைக்க தெரியாதுடி. ஏமாத்து கோழி. சவுண்டே, நீலாம் புக்க வச்சு படிச்சாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன் சொல்லு? நீ ஒரு worst ஸ்டூடண்ட். ஆனா அண்ணா பெஸ்ட் ஸ்டூடண்ட். ஐ அம் தி பெஸ்ட். ஐ அம் தி பெஸ்ட். ஐ அம் தி பெஸ்ட். படிக்கிறேன்னு சொல்லும் போதே எனக்கு சந்தேகம். அதுவும் போனை வச்சு படிக்கிறேன்னு சொன்ன பாத்தியா? அப்பவே நான் சந்தேகப்பட்டிருக்கேன். என்ன ஏமாத்தடி? என்ன உடைச்சு போடணும் நீ. பட்டி படுத புத்தி வரும். ஏய், நான் குழு காசு கட்ட போறேன். யார் கடைசியா சாப்பிடுறீங்களோ அவங்க பாத்திரத்தை எடுத்து வைங்க. சரிம்மா. ஓஹோ, கடைசியா யார் சாப்பிடுறாங்களோ அவங்க தான் இதெல்லாம் எடுத்து வைக்கணுமா? இவன் இவ்வளவு வேகமா சாப்பிடுறா? ஹே, என்னடி இவ்வளவு வேகமா சாப்பிடுற? சிக்கிக்க போகுது. உனக்கு தெரியாதா? அம்மா என்ன சொல்லிட்டு போச்சு? கடைசியா யார் சாப்பிடுறாங்களோ அவங்க தான் இதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொன்னுச்சு. ச்சே, அதுக்கா இவ்வளவு வேகமா சாப்பிடுற? சரி, நான் பொறுமையா சாப்பிடுறேன். இதெல்லாம் நீயே எடுத்து வச்சிருறியா? நான் ஏன் நீ சாப்பிட்டு எடுத்து வைக்கணும்? என்னால முடியாது. நானும் வேகமா சாப்பிடுவேன் பாரு. நான் சாப்பிட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட் வச்சேன். நான் தான் ஃபர்ஸ்ட் வச்சேன். அம்மா வட்டோ அவங்க கிட்டே கேக்கலாம்.
ஏங்க நில்லுங்க ஒரு நிமிஷம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணுங்க எப்ப பார்த்தா கத்திட்டே இருக்காங்க. இதனால என் பொண்டாட்டிக்கு தூக்கமே இல்ல. அது மட்டும் இல்ல, வீடு எப்ப பார்த்தா குப்பையாவே இருக்கு. கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வருது, பார்த்து இருந்துக்கோங்க. ஹவுஸ் ஓனர், சும்மா வீட்டுக்கு வெளியே பார்த்து முடிவு பண்ணாதீங்க. எங்க வீட்டுக்குள்ள வந்து பாருங்க. எங்க வீடு அவ்ளோ கிளீனா இருக்கும். நான் இல்லனா கூட என் பொண்ணுங்க வீடு அவ்ளோ கிளீனா வச்சிருப்பாங்க. நான் வீட்டுக்குள்ள வந்து பார்க்க மாட்டேன்ற தைரியத்துல சொல்றீங்களா? ஒழுங்கா இருந்துக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நீங்க எங்க வீடு வந்து பாத்துக்கோங்க. எங்க வீடு எவ்வளவு நீட்டா இருக்கு, நீங்க வந்து பாத்து வாங்க. நான் ஏன் வந்து பாக்கணும்? என் பொண்ணுங்க எவ்வளவு அடக்கமான பொண்ணுங்க, எவ்வளவு சுத்தமா வீட வச்சிருக்காங்கன்னு. நான் ஏன் வைக்கணும்? நீ வை. நான் வைக்கணும். நான் தான் சிங்க்ல வச்சேன். நான் தான் சிங்க்ல வச்சேன். நீ ஏன் வைக்கிற? பைத்தியங்களா? ஏன் இப்படி கத்துறீங்க? கீழ வரைக்கும் கேக்குதுடி. அம்மா நீயே சொல்லு. நீ என்ன சொல்லிட்டு போன? யாரு லாஸ்டா சாப்பிடுறாங்களோ அவங்க தானே பாத்திரத்துல எடுத்து போய் கிச்சன்ல வைக்க சொன்னேன். நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன், இவ லாஸ்டா தான் சாப்பிட்டா, இவ தான் எடுத்து போய் வைக்கணும். அவளெல்லாம் நம்பாத. இங்க பார், நீங்களே சொல்லுங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணு போலதான் சாப்பிட்டோம். அவ ஓடி போய் சிங்க்ல தட்ட வச்சா. ஆனா நான் என் மண்டையில இருக்க புத்திசாலித்தனத்தை யோசிச்சு தட்டை இங்க இருந்தே தூக்கி போட்டேன். அது அவ தட்டு சிங்க்ல விழுகிறதுக்கு முன்னாடி என் தட்டு போய் சிங்க்ல விழுந்துருச்சு. இப்ப நீ சொல்லு, நான் முதல்ல சாப்பிட்டு முடிச்சேனா இல்ல அவ முதல்ல சாப்பிட்டு முடிச்சாளா? நான் இந்த பாத்திரத்துல கொண்டு போய் கிச்சன்ல வைக்கணுமா இல்ல அவ முதல்ல கொண்டு போய் வைக்கணுமா? பாத்தீங்களா உங்க பொண்ணுங்களோட லட்சணத்தை? நான் தான் அப்பயே சொன்னேன்ல, உங்க பொண்ணுங்க வீட்டை எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதுல கீழே வேற எங்க வீட்டை நேர்ல வந்து பாருங்க. வீடு சூப்பரா நீட்டா இருக்குன்னு சொன்னீங்க. இதுதான் உங்க லட்சணமா? உங்களுக்கு 1 மாசம் தான் டைம். அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணுங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஐயோ அண்ணே, வீடு எப்பவுமே இப்படி இருக்காதுண்ணே. எப்பவுமே சுத்தமா தான் இருக்கும். அவரு கிடக்குறாரு, விடுமா. நீ இப்ப சொல்லு, இத நான் கிச்சன்ல வைக்கணுமா இல்ல இவ கிச்சன்ல வைக்கணுமா? ஆமாமா, நீ சொல்லு. ஏய், நானும் பொறுமையா இருக்கணும்னு பாக்குறேன். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க நீங்க. உங்களை சாப்பிட கிணத்து எடுத்து வைக்க சொல்லி ஒரு தப்பா போச்சாடி. அது இவ்வளவு அக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க 2 பேரும் பெட்டது வேற இரண்டு பேரும் அவசர வீடு காலி பண்ண சொல்லி ரெடி பண்ணது. 2 பேரும் காலி பண்ண விட மாட்டேன். அப்பப்பப்பா, இந்த எலி தொல்லை தாங்க முடியல. இனிமே பாத்துறேன் அந்த எலியா நானானு. இது எலிக்கு, இது எனக்கு. என்னையே வேலை வாங்குறாங்க. அடியே, எதுக்கு இப்ப வித்தியாசமா கத்திட்டு இருக்க? இல்ல, நைட் டைம்ல தேங்காய் சாப்பிட்டேன் போல. ஒரு மாதிரி நெஞ்சு கரிக்கிற மாதிரியே இருக்கு. எது? கிச்சன்ல இருந்த தேங்காவா? அடி பாவி, அது எலி மருந்து வச்ச தேங்காடி. என்னடி சொல்ற? ஐயோ, என் உயிரோட விளையாடாளே. அம்மா, அம்மா சீக்கிரம் வாங்க. அம்மா சீக்கிரம் வா. சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி கொல்ல பார்த்துட்டாளே. அம்மா சீக்கிரம் வா. ஏய், நீ எவ்வளவு பேர் கத்திட்டு இருக்க? அம்மா, எலிக்கு வச்ச இந்த தேங்காவை சாப்பிட்டியா? எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் மத்தவங்க பொருள் சாப்பிடாதன்னு? கேட்டது நானே தேங்காய் கொடுத்துருப்பேன்ல. ஐயோ அம்மா, அவ எலி மருந்து வச்ச தேங்காவை சாப்பிட்டா. என்னடி சொல்ற? போய் தண்ணி கொண்டு வாடி. வாங்கிரு. வாங்கிரு. ஐயோ. இது எலிக்கு, இது எனக்கு. கையில மருந்தாக்கே. எலிக்கு வச்சது இங்க இருக்கு, அவ எதை தின்னா? எடி, சீக்கிரம் தண்ணி கொண்டு வாடி. ஐயோ, எவ்வளவு சாக போறா. நீ வாந்தியறி. ஐயோ, நீ பேசாத. நீ என்ன பண்ணு? ரோட்ல போய் சீக்கிரம் சாணி கொண்டு வா. சாணி கச்சி ஊத்துறதடி விஷயல வெளியில வரும். சாணி. இதுட்ட நல்ல சான்ஸ் கிடைக்காது இவள பழிவாங்க. இல்ல வாந்தியறி. வாந்தியறி. அது விஷயம் வெளிய வரும். வாந்தியறி. வாந்தியறி. வாமா, ரொம்ப நடிக்காத. நீ எலி மருந்து வச்ச தேங்காய் ஒண்ணு தின்னல, என்னோட தேங்காவை தான் சாப்பிட்டுருக்க. எப்படி சாணி கரைச்சி ஊத்த வச்ச பார்த்தல்ல?
ஏண்டி நல்லா சட்டி சோறு கொட்டிக்கிறீங்களா 2 பேரும்? கொஞ்சமாச்சு மானம் ரோஷம் சூடு சொன்ன ஏதாச்சும் இருக்காடி? எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் வெறும் பூஸ்ட் எடுத்து சாப்பிடாதீங்கன்னு. 2 நாள் கூட ஆகல பூஸ்ட் டப்பா வாங்கி, அதுக்குள்ள பாதி டப்பா காலி பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன உங்களை தவிர இந்த வீட்டுல வேற யாரு பிள்ளைங்க இருக்காங்க? இரும வர இரு. அம்மா கிட்ட சொல்லு. இதுதான் கடைசி. இன்னொரு என்னது இது? மா பூஸ்ட் என் வாயில இருந்து எப்படிமா பூஸ்ட் எடுத்த? பூஸ்ட் எப்படி அங்க வந்ததுன்னு உனக்கு தெரியாதுல்ல? நான் கீழே போய் செருப்பு எடுத்து வரதுக்குள்ள ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. மா தேவையில்லாமலாம் என்ன சந்தேகப்படாத. ஒரு நிரபராதியை தண்டிச்ச பாவம் உனக்கு வேண்டாம். நான் ஒண்ணு எடுக்கல, இவதான் எடுத்தா. அடி பாவி. அம்மா சும்மா சும்மா என்ன சந்தேகப்பட்டிருந்தா உனக்கு அவ்வளவுதான். அவ வாயில இருந்து பூஸ்ட் எடுத்தா அவளே கேளு. ஏய் என் வாயில இருந்து பூஸ்ட் எடுத்த நான் தான் எடுத்து சாப்பிட்டேன். நீ தான் எடுத்து சாப்பிட்ட, நான் எடுத்து சாப்பிடல. நீ தான் எடுத்த, நீ தான் போய் உங்களை என்ன பூஸ்ட் எடுத்தாங்க? இப்ப என்ன நீங்க 2 பேருமே பூஸ்ட் சாப்பிடல அதானே? சரி சண்டை போடாதீங்க போங்க. என்னடி அம்மா ஒண்ணுமே சொல்ல? ஏய் என்னடி என்ன மட்டும் தனியா விட்டுட்ட? இங்க வந்து தொலைச்சிட்டியா? சரி அம்மா 2 பேத்தையும் சேர்த்து வச்சு பார்த்துச்சுன்னா மாட்டிக்குவோம். நான் என்ன பண்றேன், இங்க உட்காந்து சாப்பிடுறேன். நீ அங்க நின்னு அம்மா வருதான்னு பாரு. அதுக்கப்புறம் நீ வந்து சாப்பிடு, நான் அங்க நின்னு பாக்குறேன். ஏய் நீ குடுக்காம போயிட்டனா? தருவன் போடி. நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு தெரியும்டி செல்ல குட்டிங்களா. அதனாலதான் பூஸ்ட்ல மிளகா பொடியை கலந்து வச்சேன். எப்படி எப்படி நிரபராதி குற்றவாளின்னு எகத்தால பேச்சு. அம்மா சாப்பாடு ரெடியாமா? மா சாப்பாடு ரெடியா? மா 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 அம்மா என்னை விட்டு போயிட்டியா? அம்மா 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 அம்மா. அம்மாவை படுக்க வச்சுட்டு என்னடி பண்ற? அம்மாவை எழுப்ப போனேனா எழுந்துக்கலடி. கையை தூக்குறேன், மறுபடியும் கை விழுந்துருச்சுடி. அம்மா செத்து போயிடுச்சுடி. என்னடி சொல்ற? ஆமாண்டி. ஆமாண்டி, ஹார்ட் படபடன்னு சத்தமே கேக்கல. ஒருவேளை நிஜமாவே அம்மா செத்து போச்சோ? அம்மா நம்மள விட்டு போயிடுச்சே, நம்ம இப்படி தனியாயிட்டோமே. இதுக்குதான் அன்னைக்கே ஐபோன் பாஸ்வேர்டு சொல்லுமா சொல்லுமான்னு சொன்னேன். சொன்னுச்சா இது? இப்போ நான் எப்படி இந்த ஐபோன் யூஸ் பண்ணுவேன்? ஐயோ ஐபோன் வாங்கின புதுசுல இருந்து யாரையுமே தொட விடலையே. இப்போ யார்கிட்டயுமே சொல்லாம கடைசில போயிடுச்சேடி. எவ்வளோ கேவலமா சமைச்சிருந்தாலும் பாத்திரத்தை எல்லாம் கரெக்டா கழுவி வைக்கும். இனிமேல் நம்ம தான் கழுவணுமா? நீயே கழுவி முடியாது முடியாது. ஒரு நகை ரெண்டு கேட்டா அப்புறம் வாங்கி தரேன் சொல்லி கடைசி வரைக்கும் எதுவுமே வாங்கி தராம ஏமாத்திட்டியேம்மா. ஆமாடி, அன்னைக்கு ஒரு நாள் விசேஷ வீட்டுக்கு மோதிரம் போட்டு விட்டுச்சு. வீட்டுக்கு வந்த உடனே அதை கலட்டிடுச்சு. இப்ப அது எங்க வச்சிருக்குன்னே தெரியல தெரியுமா? அதுக்கு பதிலா இந்த
2 பவுன் செயின் நானே வச்சுக்கிறேன்டி. அம்மா வச்சிருக்க 2 பவுன் வளையல நீயே வச்சுக்கோக்கா. அடியே, அந்த கருத்து பொண்ணு 2 பவுன் வழியில ஏன் தலையில கட்டிட்டு இந்த புது செயினை நீ வச்சுக்கலான்னு பாக்குறியா? முடியாது. மொத புள்ள எனக்கு தான் புது செயின். ஏண்டி நானே கணக்குட்டி செயின் கூட எனக்கு விட்டு கொடுக்க மாட்டியா? நீ விட்டு கொடுக்கணும், எனக்கு தான் வேணும். சரி அதுக்கு பதிலா இந்த வீட வேணா எழுதி வச்சுக்கோ. லூசு, இந்த வீடே வாடகை வீடுடி. எனக்கு தான் வேணும். எனக்கு தான் செயின் வேணும். எனக்கு தான் வேணும் நான் சொல்லிட்டேன். எனக்கு தான் வேணும். அடி நீ ஏன்டா பொறுமையானே இருக்க? அம்மாவே செத்துக்கிடி. என்ன பாடி எந்திரச்சிச்சு? பாடியா? அம்மா, நீ இன்னும் சாவலியா? வாடா. ஏய் அந்த போன் எங்க? ஏய் போன குடுறி. திருடி. மா இப்ப பாஸ்வேர்ட் சொல்லுமா, நான் தெரிஞ்சு வச்சுக்கறேன். அப்படியே அந்த மோதிரத்தை எங்க வச்சுக்க சொல்லு. சொல்றேன்டி, சொல்றேன். இடி, உங்களை பெத்தவ இங்க செத்து போய் இருக்காளே, திரும்ப இவரை எப்போ பாப்போட்டு கொஞ்சமாச்சு கவலைப்படுறீங்களா? அதை எங்க வச்சா, இதை எங்க வச்சா, அதை வாங்கி தரல, இதை வாங்கி தரலன்னு நகை இல்ல அது இல்லன்னு சொல்லி அழுவுறீங்க. புள்ளைங்களடி நீங்க? நான் உசோடு இருக்கும் போதே என்ன நச்சரிச்சீங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் நிம்மதியா விடுறீங்களா நீ? உங்களை போய் பெத்த பாரு. ஏண்டி அம்மா கிட்ட இப்படி சொல்லுவாங்கடி? சொத்து நாட்டுறீங்க இப்படி நீங்க. உங்க அடியில தப்பே இல்ல. என்னடி நிம்மதியா தூங்க விட மாட்டியா? எப்ப பாரு காணோமா, எங்க தேடியுமே கிடைக்கல தெரியுமா? அவ எங்கேயும் போல, வருவா போ. என்ன நீ இவ்வளவு கேஷுவலா சொல்ற? நான் காலையில ஏஞ்சதுல இருந்தே அக்காவை தேடிட்டு இருக்கேன். அக்கா கிடைக்கலம்மா. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எப்ப சண்டை போட்டே இருந்தீங்களே, அதான் உங்க அக்கா கொண்டு போய் விட்டு வந்துட்டேன். இனிமே நிம்மதியா நீயே வீட்டுல. விட்டுட்டு வந்துட்டியா? இப்படிதானே நாளை பின்ன நான் ஏதாவது பண்ணா என்னையும் விட்டுட்டு வந்துருவல்ல நீ? வாய முடி. சும்மா அவ இருக்கும்போது எப்ப பாரு எலியும் புடிமா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு வந்துச்சு அக்கா மேல பாசம் உனக்கு. நான் இனிமேல் சண்டை போட மாட்டேன். எப்படியாவது அக்கா கூட்டிட்டு வந்துடலாம் வாமா. இன்னும் வரமாட்ட போடி. என்ன நீ எல்லாம் ஒரு அம்மாவா? பெத்த பிள்ளை காணுமேன்னு கொஞ்சமாவது எங்கேயாவது தவிக்கிறியா? எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அக்கா சாமி கிட்ட எங்க போயிட்டா? எனக்கு தெரியும். ஏய் தரதர முடிச்சோளே, என்ன பேசிக்கிட்டு இருக்க? போய் வாய கழுவு. எனக்கு இப்ப அக்கா வேணும். சாமி கிட்ட கேக்கலாம் வாமா. வாமா. ஏண்டி படுத்துற? அக்கா வேணும்னு சாமி கும்பிட்டுக்கோ. எங்க அக்கா காணோம் போயிட்டா. அவ மட்டும் கிடைச்சிட்டானே எங்க அம்மாக்கு மொட்டை அடிக்கிற சாமி. ஏய் சாமி கும்பிடுறதோட நிறுத்திக்கோ. இந்த வேண்டுதெல்லாம் வேண்டாம். அப்படியே வேண்டதை வந்து நீயே பண்ணு. சாமி எங்க அக்கா கண்டுபிடிச்சு குடு சாமி. இந்தம்மா எடுத்துக்கோ. கை நீட்டு. பைத்தியக்காரி, உனக்கு வேற நீ பண்ண வேண்டியதானே? என் கையில வச்சா என் பிஞ்சு கை வலிக்கும்ல. இருமை. உங்க அக்கா எங்கேயும் போல. அவளை நான் தான் ட்ரிப்புக்கு அனுப்பியிருக்கேன். அவர் ரொம்ப நாள் ட்ரிப்பு பண்ணு சொல்லியிருந்தா. உங்ககிட்ட சொன்னா நானும் ட்ரிப்புக்கு போகணுட்டு அழுவன் தான் உன் டைம் அனுப்பி வச்சேன்.